அப்போ என்ன செய்வாங்க, எப்படா அந்த தண்ணி கலங்கும்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ கலங்குனோன்னா என்ன ஆகும், உடனே அதை பார்த்தோன்னா முதல்ல யார் பார்க்குறாங்களோ ஓடி போய் இறங்கிடுவாங்க. இறங்கினோன்னா அவங்களுக்கு குணமாயிடும். இந்த மாதிரி குணமாயி போயிட்டே இருக்காங்க. ஒருத்தர் மட்டும் 38 வருஷமா அந்த இடத்துல படுத்துக்கிட்டே இருக்காரு. ஏன்னா அவர் படுத்த படுக்கையாக இருக்கிற நோய். அவரால் அந்த குளம் கலங்கினோன்னே எந்திரிச்சு ஓட முடியுமா? ஓட முடியாது. அப்போ என்ன செய்யணும், யாராவது ஒரு 2 பேராவது ஹெல்ப் பண்ணாதான் என்னது, இந்த சைடும் அந்த சைடும் கையை பிடிச்சு கொஞ்சம் மெதுவாக கூட்டிகிட்டு போய் அந்த தண்ணிக்குள்ளே இறக்குனாதான் என்ன செய்ய முடியும், நம்மளை உள்ளக்க அவரை கூட்டிகிட்டு போய் ஒரு அற்புதம் கிடைக்கும். அவருக்கு நோயெல்லாம் குணமாகும். ஆனால் அவரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லை. அப்படியே கூட்டிகிட்டு போனாலும் என்ன செய்யணும், மெதுவாக கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ள வேறு யாராவது ஓடி போய் இறங்கி அவங்களுக்கு அற்புதம் கிடைச்சி சுகமாயிருது. ஆனால் இவருக்கு 38 வருஷமாக அற்புதமே நடக்கலை. ஆனால் அன்றைக்கும் பார்த்து என்ன செய்கிறாரு, அந்த சைடு ஏசப்பா வர்றாரு அந்த குளத்தில். அப்போ அவர் பார்க்குறாரு. பார்த்தோன்னே தெரியும் ஏசப்பாக்கு இவர் 38 வருஷமாக இப்படி தான் படுத்த படுக்கையாக கிடக்குறாருன்னு சொன்னோன்னா அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டப்படுது.